அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பயணம் சிதறால் சமண கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இது அங்கேருந்து வர்ற பஸ்ஸு சிதறால் போயிட்டு ரிட்டர்ன் மார்த்தாண்டத்துக்கு போகிற பஸ்ஸு இதுதான். அந்த சிதறால் மலை கோயிலுக்கு போகிற இந்த நுழைவாயில். கீழே இறங்கக்கூடாது, நேரே வரணும். இங்கே பாருங்கள். இங்கே வந்து காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தான் உள்ளாடி அனுமதி கொடுக்குறாங்க. 2 வீலர் பார்க்கிங் வந்து 5 ரூபா வாங்குறாங்க. இந்த வழியாக தான் போகணும் பாருங்கள். 2 பக்கமும் பச்சை பசேல்னு ரொம்ப கண்ணுக்கு குளிமை தர்ற மாதிரி அருமையாக இருக்கிறது. இரு பக்கங்களிலும் அதிகமான அந்த முந்திரி மரங்கள் தான் அதிக அளவில் இருக்குது. உட்கார்ந்துருக்கிறதுக்கெல்லாம் நிறைய இருக்கைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. நண்பர்களுடனும் குடும்பத்தாருடன் வந்தால் நல்ல பொழுதுபோக்கிற்கான ஒரு இடம், அமைதியான ஒரு இடமாக இருக்குது. இங்கே பாருங்கள். நம்ம இன்னும் பகுதி ஏரியாவும் வரல, இன்னும் நிறைய போகணும். இதில் ரைட் சைடில் போனால் நம்ம அந்த மலை குகைக்கு போயிடுவோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வரும். லெஃப்ட் சைடில் மலையில் கொஞ்சம் இயற்கையை பார்த்துட்டு மேலே இந்த குகைக்கு போயிடுவோம். எங்கே பார்த்தாலும் இந்த கோடை காலத்துலாம் கூட ரொம்ப பச்சை பசேல்னு தான் இருக்குது பாருங்கள். இப்போ மதியம் மணி 11:30 ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ கூட இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் மழை மங்காரம் இருக்கிறனால இன்னும் அருமையாக இருக்குது. நல்ல பனை மரங்களும் முந்திரி தோட்டங்கள் தான் பக்கத்தில் அதிகமாக காணப்படுது. பாருங்கள், இந்த அடுத்த மலையில் வந்து ஆட்கள் இருக்காங்க. இந்த மலையில் தான் நம்ம இனி இங்கேருந்து அங்கே மேலே போயிடணும்.
இந்த மலைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது நம்ம மார்த்தாண்ட பகுதி கூட நல்லா தெரிகிறது பாருங்கள். இது வந்து இந்த தாமிரபரணி ஆறு. பாறைக்கு மேலே மரங்கள் எல்லாம் நிற்க பாருங்க. பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கு. வாங்க இன்னும் நம்ம மேலே மலைக்கு போயிடுவோம். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பாருங்கள். இது கீழே உட்கார்றதுக்கான சீட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் உட்காந்து இலைப்பாரிட்டு இனி அடுத்து வந்து படிக்கட்டுக்கு இப்போது தற்காலத்தில் ஏதோ தான் கட்டியிருக்காங்க. இந்த படிக்கட்டு வழியாக மேலே போகிறோம். இந்த இடம் பாருங்கள். இங்கே 2 கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை வச்சு ஒரு நுழைவாயில் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வழியாகத்தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். பாருங்க, ரெண்டு பெரிய பாறைங்க இடையில ஒரு சின்ன வழியாக தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன குகை இருக்குது பாருங்கள். இனி கொஞ்சம் இந்த ஸ்டெப்பில் வந்து இறங்கி போயிடணும் பாருங்கள். இப்போ நம்ம போகிறது அந்த சமண கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் வந்து குடைவரை கோயிலாக இருக்குது. இது கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை நிறுவப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் சமண சமயத்தின் மகாவீரர் அவங்க சிலைகள் எல்லாம் இங்கே நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது சமண துறவிகளின் உறைவிடமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த கோயிலை வந்து பகவதி அம்மன் கோவிலாக மாற்றப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த படி வழியாக நம்ம கீழே போயிடுவோம். இது இப்போ தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த படி வழியாக நம்ம கீழே இறங்கி வரும்போது இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலெல்லாம் காலையும் மாலை வேளையிலெல்லாம் பூஜை நடக்குது. நமக்கு பக்கத்தில் இப்படி ஒரு
நூற்றாண்டு ஒரு 1ஆம் நூற்றாண்டில் இருக்கிற ஒரு இடம் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பாக்கிய பண்ண ஆட்களாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது அந்த கோயிலுக்கு கீழ்ப்பகுதி. இது வந்து இப்போ பாதுகாக்கப்பட்ட சின்னமாக தொழில் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. சிற்பங்கள் எல்லாம் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமலே இவ்வளோ அழகாக சிலைகள் எல்லாம் எப்படி தான் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஓவியத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இடமாக இருக்குது பாருங்கள். ஓவியத்துறை மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லா மதத்தினருக்கும் இது பார்க்குற ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இங்கேயும் 2 கோயில் இருக்கு பாருங்க. இதுலேயும் காலை மாலை வேளையில் பூஜை பண்ணுறாங்க. இதுக்கு முன்பகுதியில் இன்னொரு படிக்கட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப் வழியாக அந்த படிக்கட்டில் வந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய குளம் இயற்கையாகவே இருக்குது. இது எந்த காலத்திலும் இதில் வந்து தண்ணி வந்து இந்த மலைக்கு மேலே இருந்தாலும் தண்ணி வந்து ஒரு டைம்லேயும் வத்தாதான். பாருங்கள், இதுதான் கீழே இருந்து அந்த மலையின் அழகு, இந்த மலை கோயில். உண்மையிலே அந்த காலகட்டங்களில் எந்த ஒரு கருவிகளும் இல்லாமல் இந்த மக்கள் இந்த சிலைகளெல்லாம் எப்படி தான் வடிவமைச்சு எடுத்திருப்பாங்க. அது நினைத்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. நினைச்சு பார்க்கவே முடியலை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட எவ்வளோ நேர்த்தியாக செய்ய முடியுமா என்றால் சந்தேகம்தான். இந்த மரங்கள் இன்னும் அதுக்கு ஒரு தனி சிறப்பு ஆக இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள் எல்லாம் நிற்கிறது இந்த இடங்கள், ஏன்னா நிழலோட்டமாக இருந்து ஒரு தியானம் செய்வதற்காகவும் சரி, இல்லை ஒரு புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கானாலும் சரி, நல்ல ஒரு அருமையான இடமா இருக்குது பாருங்கள். இனி பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பு வழியாக ஏறி மேலே போயிடணும். இந்த படிக்கட்டு வழியாடி நம்ம மேலே வந்துட்டோம். இதுதான் இந்த மேல் பகுதி பாருங்க. இந்த மலையோட மேல் பகுதி இந்த ஏரியா தான். இங்கே வந்து இது வந்து இப்போது சமீப காலமாக தான் ஏதோ ஒரு கட்டடம் போல் ஒரு அமைப்பை கட்டி வச்சுருக்காங்க. இது சிமெண்ட் செங்கல்லால் கட்டியிருக்காங்க இந்த மலைக்கு மேலே. அது இன்னும் இந்த மலைக்கு இன்னும் ரொம்ப நல்ல ஒரு அழகை தர்ற மாதிரி இருக்கு. தயவு செய்து இந்த இயற்கை இடங்களுக்கு வர்றவங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் வந்து கொண்டு வரதை தயவு செய்து நிறுத்துங்க. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பாட்டிலாக தாங்க இருக்குது.
தண்ணி குடிக்க கொண்டு வர தண்ணி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த முதல்ல அந்த நுழைவாயில் பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். இன்னொரு பகுதி வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். மற்றும் ஒரு மலையில் சந்திப்போம். நன்றி.